இன்னும் 2 டேஸ்ல நம்ம ரெண்டு பேத்துக்கு பர்த்டே வருதுண்ணா. என்னன்னா நீங்க கால்ல அடிபட்டு இப்படி படுத்துட்டே இருக்கீங்க, எந்திரிங்கண்ணா. ஆமாண்டா சிண்டு, பர்த்டே அப்ப நீ தேவையில்லாம கால் அடிப்பட வச்சுட்ட. இங்க பாரு, டாக்டர் சொன்னதுக்கு இன்னும் 2 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 நாள் நீ படுத்துட்டே இருந்தீன்னா உன்னோட பர்த்டேவே முடிஞ்சிரும்டா. ஏன்டா சிண்டு இப்படி சொல்ல சொல்ல கேட்காம ஏணி மேல ஏறின? சிண்டு, எல்லாமே என்னாலதான் ஆச்சு. போன வருஷம்லாம் உங்க பர்த்டே எவ்வளவு சூப்பரா கொண்டாடினீங்க. இந்த வருஷம் பாருங்க இப்படி படுத்துட்டே இருக்க சிண்டு. ஐயோ, என்னோட பர்த்டேக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கா. Dress வாங்கணும், கேக் வாங்கணும். இது சரிப்பட்டு வராது. நான் எந்திரிச்சு பார்க்க போறேன்ப்பா. ஐயோ சிண்டு, சிண்டு சொன்னா கேளு, எந்திரிக்காத. சிண்டு, கால் இன்னும் சரியாகல சிண்டு. ஏய், எனக்கு சுத்தமா வலிக்கவே இல்லப்பா. டாக்டர் சொன்ன மாதிரி எனக்கு எந்திரிச்சு நின்னா வலிக்கவே இல்ல. இருங்க. ஹை, இங்க பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல எனக்கு கால் சரியாயிடுச்சு. அட ஆமா, சிண்டு எந்திரிச்சு குதிச்சுக்கிட்டு இருக்கான், கால் ஒண்ணுமே வலிக்கலையே. அப்படின்னா டாக்டர் சொன்ன மாதிரி 4 நாள் தேவையில்லை, 2 நாள்ல சிண்டுக்கு சரியாயிடுச்சு. ஐயா, என்னோட கால் சரியாயிடுச்சு. இப்ப நான் எங்க வேணாலும் போலாம். ஏய், பாட்டியை கூப்பிட்டு வாங்க. சிண்டு அண்ணா, நம்ம பாட்டியே வந்துட்டாங்கண்ணா. டேய் சிண்டு, என்னடா இது? டாக்டர் 4 நாளைக்கு நீ எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ 2 நாள்ல எந்திரிச்சு குதிச்சுக்கிட்டு இருக்க. கால் சரியாகாதுடா. பேசாம படுத்து தூங்கு, எங்கேயும் போக வேண்டாம். ஐயோ பாட்டி, எனக்கு காலு சூப்பரா சரியாயிருச்சு பாட்டி. இங்க பாருங்க, நான் எப்படி குதிச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கால் சுத்தமா வலிக்கவே இல்ல பாட்டி. டாக்டர் சொன்ன மாதிரி 4 நாளெல்லாம் இல்ல, 2 நாள்ல சரியாயிடுச்சு. என்னது, அதுக்குள்ள உனக்கு கால் சரியாயிடுச்சா? பாட்டி பாட்டி, எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் அடிபட்டா சீக்கிரம் சரியாயிரும் பாட்டி. அதுவும் சரிதான். எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு அடிபட்டாதான் சரியே ஆகாது. சரி சரி, சரியாயிருச்சுன்னு சொல்லி ரொம்ப விளையாண்டுகிட்டு இருக்காத. பேசாம அமைதியா ஒரே இடத்துல ரெஸ்ட் எடுக்கிற வழிய பாரு. பாட்டி மறந்துட்டீங்களா? இன்னும் 2 நாள்ல எனக்கும் சிண்டு அண்ணாக்கும் பர்த்டே வருதுல்ல. போன வருஷம் மாதிரி கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் பாட்டி. இந்த டைமும் ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிடுங்க பாட்டி. அது சரியா போச்சு போ. போன தடவையே ஊரை கூப்பிட்டு விருந்து வச்சதுல உங்க 2 பேத்துக்கு கண்ணு பட்டதுதான் மிச்சம். இந்த வருஷம் அதெல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டாம். பாட்டி, எனக்கு நல்லா தெரியும் நீங்க சும்மா சொல்றீங்க. பணத்தை மிச்சம் பண்றதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏண்டா, இந்த வயசுல பணத்தை மிச்சம் பண்ணி நான் என்னடா பண்ண போறேன்? உங்களுக்கு வேணும்னா ஏதாவது பொருளா வாங்கிக்கோங்கடா. அந்த மாதிரி ஊரையே எல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சிட்டு இருக்க வேண்டாம். சிண்டு சோட்டு, பாட்டி சொல்றது கூட நல்ல ஐடியா தான்ப்பா. நீங்க இந்த மாதிரி பர்த்டே கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு தேவையான ரொம்ப பிடிச்ச சூப்பரான பொருள் ஏதாவது வாங்கிக்கலாம்ல. ஆமா சிண்டு, நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பொருள்னு நல்லா யோசிக்கலாம் சிண்டு. நான் சொல்றேன். பேசாம சிண்டு, நீ ஒரு பைக் வாங்கிக்கோடா. பைக்லயே ஸ்கூலுக்கு போனா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏண்டா, முளைச்சு 3 நாள கூட விடுற. உங்களுக்கு பைக் வேணுமா? பைக்கெல்லாம் உங்களுக்கு கிடையாது, பெரிய பசங்களுக்கு தான். ஏ சிண்டு, பைக்கெல்லாம் பெரியவங்க தான் ஓட்டுவாங்க. நம்மள மாதிரி சின்ன பசங்க சைக்கிள் தான் ஓட்டுவாங்க. பேசாம நீயும் சோட்டுவும் சூப்பரான லேட்டஸ்டான சைக்கிள் வாங்கிக்கோங்க. மீனா சொல்றதுதான் சரி. பேசாம உங்க 6 பேத்துக்கு சைக்கிள் வாங்கி தரேன். ஹை, ஜாலி ஜாலி ஜாலி. பாட்டி, அப்படின்னா எங்க எல்லாத்துக்கும் சைக்கிள் வாங்கி தர போறீங்களா? சூப்பர் பாட்டி, தேங்க் யூ சோ மச் பாட்டி. ஹை பாட்டி, அப்படின்னா இப்பவே கிளம்பலாம் பாட்டி. ஏண்டா, காலில் கட்டோட போனா ஊர்ல என்னடா சொல்லுவாங்க? முதல்ல அந்த காலில் இருக்கிற கட்டு, தலையில் இருக்கிற கட்டு எல்லாத்தையும் கலட்டிட்டு வாடா. அட, இது நம்ம பார்வதி பாட்டி தானே? அதிசயமா நம்ம கடை பக்கம் வர்றாங்க. இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சான்னு தெரியல. நல்ல வியாபாரம் நடக்க போகுது. பாட்டி வாங்க. ஏய், இதுதான் உங்க பாட்டி சொன்ன கடையா? சூப்பரா இருக்குப்பா. முருகா, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. பரவாயில்லையே, கடையெல்லாம் பெருசு பண்ணி போட்ட. ஊர்லயே நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிற. இந்த ஊர்லயே சைக்கிள் எங்க வாங்குறதுன்னு கேட்டா உன் பேரைத்தான் சொல்றாங்க. சரி சரி, எங்க இவங்க பின்னாடி தானே வந்துகிட்டு இருந்தாங்க. நம்ம பேரனுக்கு பேத்திக்கு எல்லாத்துக்கும் சைக்கிள் வாங்கணும் முருகா. ஆத்தா, உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? அப்படியே இருக்கீங்க ஆத்தா. நேத்து தான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்களே வந்துட்டீங்க ஆத்தா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் போ. இங்க பாத்தியா, நம்ம வீட்டுல பேரன் பேத்தி அப்புறம் கூட இருக்கிற எல்லா பசங்களுக்கு ஒரு நல்ல சைக்கிளா பார்த்து நீயே கொடுத்துரு. அதுக்கு என்னங்க ஆத்தா, கொடுத்துட்டா போச்சு. நம்ம கடையில எல்லாமே நல்ல தரமான சைக்கிள் தான். சைஸ் மட்டும் பார்த்து எடுத்துக்க சொல்லுங்க அவங்களையே. டே சிண்டு, உண்மையாவே இந்த கடை நல்லா பெருசா இருக்குடா. எங்க ஊர்ல கூட இவ்வளோ பெரிய சைக்கிள் கடை நான் பார்த்ததே இல்லடா. சூப்பரா இருக்குடா. எந்த சைக்கிள் எடுக்கிறதுனே தெரியல. சரி வாங்க, ஆளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டி பார்த்தரலாம் வாங்க. நம்ம கிட்ட எல்லாமே பிராண்டட் சைக்கிள் தாங்க அத்தா. எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நீங்க திரும்ப கடை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துல சரி பண்ணி கொடுத்துருவோம். ஆட, பரவாயில்லையே. சைக்கிள் ஏதாவது பிரச்சனைனா நீங்களே சரி பண்ணி கொடுத்துறீங்களா? அண்ணா, என்னன்னா இது? இந்த சைக்கிள் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. யாருங்க அத்தா, அது உங்க பேத்திங்களா? பாப்பா, இந்த பக்கம் நிக்குது பாரு, இந்த சைக்கிளும் உனக்கு சரியா இருக்கும். இல்லாட்டி அந்த பக்கம் நிக்குது பாரு, அதுவும் உனக்கு சரியாத்தாமா இருக்கும். எடுத்து ஓட்டி பாரு. ஏ சோட்டு, இந்த பக்கம் வந்து பாரு. இந்த சைக்கிள் உனக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு.
டிசைன் எல்லாம் ரொம்ப லேட்டஸ்டா தான் இருக்கு. எதுக்கும் ஒரு தடவை உட்காந்து ஓட்டி பார்க்கலாம். என்னது இது? டே சிண்டு, அந்த சைக்கிள் ரொம்ப குட்டியா இருக்குடா. அடுத்த வருஷமே உனக்கு பத்தாம போயிடும். கொஞ்சம் பெருசா வாங்குறது தான் நல்லது சிண்டு. ராகுல் சொல்றது தான் கரெக்ட். 2 வருஷம் ஆனாலும் நம்ம சைக்கிள் கரெக்டா வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். பாட்டி, இந்த சைக்கிள் பாத்தீங்களா? 2 பேர் உட்காந்துக்கலாம். நானும் சோட்டு பாப்பாவும் போய்க்குவோம் பாட்டி. சூப்பரா இருக்கு பாட்டி. இந்த சைக்கிள் தான் பண்டி என்ன வச்சிருக்காங்க. நான் பேசாம இந்த சைக்கிளே வாங்கிக்கிறேன் ப்ளீஸ் பாட்டி. எனக்கும் சோட்டுக்கும் சேர்ந்து ஒரே சைக்கிள் போதும். தம்பி, அது கொஞ்சம் பெருசுப்பா. உனக்கு காலும் எட்டல கையும் எட்டல பாரு. 1 வருஷம் கழிச்சுதான் உனக்கு அது சரியா இருக்கும் தம்பி. இப்பவே ஓட்டணும்னா இந்த பக்கம் இருக்கிறதா உனக்கு கரெக்ட். இல்லாட்டி இப்பவே அந்த சைக்கிளை வாங்கிட்டு 1 வருஷம் வச்சு ஓட்டு. அதுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஏண்டா சைக்கிளை வாங்கிட்டு 1 வருஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓட்டுறதா? அதெல்லாம் அப்புறம் வந்து வாங்கிக்கலாம். முதல்ல இந்த வயசுக்கு தேவையான மாதிரி இந்த சைக்கிளை எடுறா. சைக்கிளை ரொம்ப நாள் வீட்டில் ஓட்டாம வச்சுட்டு இருந்தா எல்லாம் துரு பிடிச்சி போயிரும்டா. போங்க பாட்டி, நீங்க அந்த சைக்கிள் பாக்குறதுக்கு எவ்வளவு கெத்தா இருக்கு. நம்ம ஊர்லயே அந்த சைக்கிள் யார்கிட்டயும் இல்ல. இந்த சைக்கிள் நல்லா தான் இருக்கு பாட்டி. இப்பவே ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. ஹை, அங்க பாருங்க, சிண்டு ஓட்டுற சைக்கிள் நல்லா இருக்குல்லப்பா. முன்னாடி வந்து பாக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம டியூஷன் போற மாதிரி இருந்தா புக்ஸ் எல்லாம் கூட வச்சு எடுத்துட்டு போலாம். ஆமா ரோஜா, பேசாம இப்பவே ஓட்டுறதுக்கு இந்த சைக்கிள் ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கலாம். ஏ ரோஜா, பூஜா, சோட்டு, ராகுல் எல்லாரும் வந்து அவங்களுக்கு என்னென்ன சைக்கிள் வேணுமோ ஓட்டி பாருங்கப்பா. ஹை, ஜாலி ஜாலி. நான் இந்த எல்லோ கலர் எடுத்துக்க போறேன். சரி முருகா, பசங்க ஆளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்துட்டாங்க. என்னென்ன விலைன்னு பார்த்து சொல்லு. நாங்கிறதுனால நீ கம்மியாலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். என்னங்க அத்தா, நீங்க சைக்கிள் கடை வச்சு கொடுத்ததே நீங்க. உங்ககிட்ட போய் சொல்லுவனா? இந்த சைக்கிள் எல்லாம் ஒன்று 500 ரூபாய்க்கு தான் வாங்குறேன். நீங்க அந்த ரேட்டு கொடுத்தீங்கன்னா போதும். உங்க கடை மாதிரி தான். பாட்டி, இந்த பெரிய சைக்கிளும் எடுத்து கொடுத்துருங்க, நான் வச்சு ஓட்டுவேன். உங்க பேரன் கேட்குற மாதிரி அந்த பெரிய சைக்கிள் 2000 ரூபாய்ங்க அத்தா. அந்த சின்ன சைக்கிள் அந்த பக்கம் இருக்கு பாருங்க, அது 1000 ரூபா தான். நீ சொன்ன விலையை ஏற்றவா ஓர. நான் சொன்னால் காசே வாங்காம விட்டாலும் விடுவேன். சரி சரி, 6 சைக்கிள் 6 × 5 3000 ரூபா. இது ஒரு 2 ரூபா 5 ரூபா. இப்படி கம்மி விலைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பொழைக்க போறியோ என்னமோ தெரியல போ. ஏய், நம்ம வீட்டு முன்னாடி ஓட்டுனா சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்களா, புதுசா ரோடு போட்டிருக்காங்க. பேசாம வேற எங்கேயும் போகாம இங்கேயே ஓட்டலாம். ஆமா சிண்டு, ஆனா லைட்டா மழை பெய்யற மாதிரி இருக்கு. எல்லாரும் தயவு செஞ்சு பொறுமையா மெதுவா போங்கப்பா. நாங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். சிண்டு அண்ணா, நான் ரொம்ப நாள் கழிச்சு சைக்கிள் ஓட்டுறேன்னா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவேன். நீங்க கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்கண்ணா. டே சிண்டு, நான்லாம் யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டேன்டா. நான் பாட்டுக்கு வேகமா போயிடுவேன். ரோஜா, பார்த்து ஓட்டு. அங்க பாரு, கோணையா ஓட்டிட்டு போற பாரு. ஹேண்ட் பாரை நேரா வச்சு ஓட்டு. சிண்டு சிண்டு, மெதுவா ஓட்டு சிண்டு. நீ நல்லா டைட்டா புடிச்சுக்கோ மீனா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராது. ஹை, சூப்பரா இருக்கு சோட்டு. நல்லா இந்த ரோட்ல சைக்கிள் வலுவலு வலுவலுன்னு சூப்பரா போகுது. என்னது இது? நடந்தே போயிடலாம் போல இருக்கு. அவ்வளோ ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு இவங்க சைக்கிள் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க? இது சரிப்பட்டு வராது. இவங்களோட போனோம்னா சரிப்பட்டு வராது. நம்ம இந்த பக்கமா திரும்பி வேகமா போவோம். லா 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 லா. மழை பெய்யறப்ப ஓட்டினாலே நல்லா தான் இருக்கு. ஏ சிண்டு, இங்க பாரு, நான் கூட உன்ன மாதிரியே வேகமா ஓட்டி பழகிட்டேன். சூப்பரா ஓடுது இந்த சைக்கிள். அட ஆமா, பூஜா சொன்ன மாதிரி இந்த ரோட்ல நல்லா வலுவலுன்னு வேகமா போகுது. எல்லாரும் ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க மீனா. நானும் இப்ப வேகமா போக போறேன். நல்லா புடிச்சுக்கோ, ஒன்னும் ஆகாது, பயப்படாத, நான் இருக்கேன்ல. அண்ணா அண்ணா, என்னண்ணா திடீர்னு வேகமா போக ஆரம்பிச்சிட்டீங்க? எனக்கு வெயிட் பண்ணுங்கண்ணா, நானும் ஃபாஸ்டா வந்துடுறேன். ஹை, நான் கூட சைக்கிளை ஃபாஸ்டா ஓட்டி பழகிட்டேன். சைக்கிள் சூப்பரா போகுது. பேசாம இதுலயே ஸ்கூலுக்கு டியூஷனுக்கெல்லாம் போயிருவேன். என்னது இது? அந்த ரோஜா, பூஜா, ராகுல் யாரையுமே காண சோட்டு. எல்லாரும் வேற ரோட்டுக்கு போயிட்டாங்களா? அந்த சிண்டு பையன் திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம இந்த ஊரையே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துடலாமா? இந்த பக்கமா போனோம்னா அவங்க ஊர் இருக்கு, ஆனா நமக்கு வழி தெரியாதே. டே சிண்டு, உங்க பாட்டி என்ன சொன்னாங்க? 1 வருஷம் வச்சுதானே அந்த சைக்கிள் ஓட்ட சொன்னாங்க. உனக்கு சுத்தமா காலே எட்டல, எப்படி அந்த சைக்கிள் ஓட்டுவ? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா. இதுல சைட் வீல் இருக்கு பேலன்ஸ்க்கு. நம்ம ஒன்னும் கீழே எல்லாம் விழுக மாட்டோம். ஜஸ்ட் பெடல் மட்டும் பண்ணோம்னா போதும், சைக்கிள் ஓட ஆரம்பிச்சிடும். சிண்டு, எனக்கு என்னமோ நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தோணுது. ஹேண்ட்பார்ல கூட சரியா கை வைக்க முடியல. பின்னாடி பாரு, சோட்டு பிடிக்காம எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. எப்படி சிண்டு கீழே விழுகாம ஓட்டுவீங்க? அதெல்லாம் நான் ஓட்டிக்குவேன்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் ஒரு ஓரமா நில்லுங்க. நானும் சோட்டுவும் இதுலயே அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறோம். பை பை. சிண்டு அண்ணா, என்னால எதையுமே பிடிக்க முடியலண்ணா. நீங்க கொஞ்சம் ஸ்லோவாவே போங்கண்ணா, வேகமா போகாதீங்கண்ணா. நான் வேகமாவே போகல சோட்டு. இங்க பாரு, நான் ரொம்ப 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 ஸ்லோவா தான் ஓட்டிட்டு இருக்கேன். ஹை அண்ணா, சூப்பர் ஜாலியா இருக்குண்ணா. பேசாம நம்ம 2 பேரும் சேர்ந்து இதுலயே டியூஷனுக்கு போயிடலாமா? ஓகே, போயிடலாம். இந்த சிண்டுவும் சோட்டுவும் ஊருக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் ஆளுங்களையே காணோம். ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
அந்த சிண்டு பையன் எங்க சொன்ன பேச்சு கேட்குறான். அவங்க ஊருக்குள்ள போறக்கு நமக்கு வழியும் தெரியாது. இப்போ நம்ம போனோம்னா நல்லா மாட்டிக்குவோம். எனக்கு இந்த ஊர்ல எல்லா இடமும் கரெக்டா தெரியும் ராகுல். என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம வேணா போய் அவங்கள செக் பண்ணிட்டு வரலாம். என் கூட வர்றீங்களா? நம்ம போய் எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வந்துடலாம். மீனா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பிளேசஸ் வேணா உனக்கு தெரியலாம். ஆனா சிண்டுவும் சோட்டுவும் எந்த ரோட்ல போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. நம்ம ஒரு ரோட்ல போனா அவங்க வேற ரூட்ல வந்துருவாங்க. நம்ம எங்கேயும் போக வேண்டாம் ரோஜா, கொஞ்சம் திரும்பி பாரு. அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அங்க பாரு எப்படி வேகமா வந்துட்டு இருக்கான்னு. டே ராகுல், நீ ஓட்டி பாக்குறியா? சைக்கிள் சூப்பரா இருக்குடா.